ஹலோ ஃப்ரெண்ட், நல்லா இருக்கீங்களா? நான் பாருங்கள், இந்த மாங்காவை வச்சு கொஞ்சம் நார் இல்லாமல் இருந்துச்சு, கொஞ்சம் வெம்பி போன மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு நான் ஒரு சட்னின்னு நம்ம இந்த மாங்காவை அரிஞ்சு இந்த மாதிரி நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நான் கனிஞ்ச பழமாக ஒரு 4 எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். நான் இவ்வளவு வெள்ளைப்பாகு, ஃபஸ்ட்டு வெள்ளைப்பாகை நான் அடுப்பில் வைக்கிறேன். பாகு கொதிக்கட்டும். இந்த மாங்காவை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை நான் மிக்சியில் அரைச்சிக்கிறேன். இதோட பார்த்தீங்கன்னா 4 வாழைப்பழத்தையும் நான் தோல் உரிச்சிட்டு நம்ம தக்காளி ஜாம் செய்வோம். மாங்காய் கூட ஜாம் மாதிரி செஞ்சு அரிஞ்சு போட்டு செய்வோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பழம் சேர்த்து இதை போய் நான் அரைச்சிட்டு வரேன். இந்த 4 வாழைப்பழத்தையும் போட்டு இந்த மாங்காவையும் போட்டு நான் அரைக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இது பாகுக்கு வச்சுருக்கேன். அதாவது மண்ணுன்னு இருந்தால் அடியில் போயிடும். நம்ம பாகா எடுக்கலை, சும்மா தண்ணி பாவா. பாருங்கள், இங்கே பாருங்கள், நான் அரைச்சி வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா விழுதாக நல்லா நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இது மாதிரியே நான் இன்னொரு பாகமும் அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த பாகு ஆறட்டும், எடுத்துறேன். ஒரு சட்டி வைங்க. நம்ம பாம் ஆயிலோ இல்லை ரீஃபைண்ட் ஆயிலோ ஏதோ ஒன்று ஊற்றிக்கணும். நான் கடுகு
போடுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள். பெருங்காயம் தூள் நம்ம கருவேப்பிலையும் போடலாம். கருவேப்பிலை போடாமையும் கருவேப்பிலை பொடி கூட போடலாம். இந்த மாங்காவை நல்லா இந்த பழமாக ஆகுறது, ஆனால் நார் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும். இது நம்ம வாழைப்பழம் சேர்த்துருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். ஏன்னா மாங்காய் வந்து புளிப்பு இனிப்பும் கலந்தது. இதில் கொஞ்சம் நான் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூனும் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூனும் சால்ட்டு, நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், ப்ரெட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் ரொம்ப தேவை கிடையாது. இதுக்கு எண்ணெய் கம்மியாக ஊற்றிக்கலாம். தண்ணி நான் ஊற்றிக்கிறேன். இது நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும். இது ஒரு 2 இது மாதிரி ஒரு 4 மாங்காய் 5 மாங்காய் எடுத்துக்கிட்டேன். இதில் சர்க்கரை பாகு, இந்த அடியில் கொஞ்சம் மண் தங்கிறதுக்காக தான் இதை நம்ம இப்படி ஊற்றுறோம். ஜாமுக்கு இது வந்து ஜாமு, தக்காளி ஜாமு,
இந்த கடையிலெல்லாம் வாங்குகிற மாதிரியெல்லாம் இல்லாமல் இது நம்ம பெருங்காயம் சேர்க்குறோம், கடுகு சேர்க்குறோம், எண்ணெயும் சேர்த்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா நல்லா கலராகவும் இருக்கும். இது வெள்ளைப்பாகு ஊற்றுறதுனால பெஸ்ட்டாக இருக்குங்க. புளிப்பு, உரப்பு, இனிப்பு கலந்தது இது நல்லா இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு கொஞ்சம் மிளகா நம்ம தக்காளி வேக வச்சு அதை நம்ம செய்கிறதுக்கு இந்த மாங்காய் கிடைக்கிற நாளில் சீசன் நாளில் இதை நம்ம செய்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள், நான் வாழைப்பழமும் சேர்த்துருக்கிறதுனால இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஒரு லைக் பண்ணுங்கள். நான் நிறையா வீடியோ போடுறேன், ஆனால் யாருமே லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஏதோ போடுறவங்களுக்கெல்லாம் லைக் கொடுக்குறீங்க. ஆனால் உண்மையாக இதை செஞ்சு நம்ம 4 பேர்த்துக்கு தெரியணும்னு போடுறத யாரும் லைக் போட மாட்டேங்கிறீங்க. இது பாருங்கள், இந்த அளவுக்கு இருந்தாலே போதும், ரொம்ப கெட்டியாக இருக்க வேணாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் கொஞ்சோண்டு எடுத்து சூப்பராக இருக்குது. இனிப்பு, உரப்பு, பெருங்காயத்தில் நம்ம பெருங்காயம் போட்டிருக்கிறதுனால அந்த வாடையே மாற்றி போய் இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சுட்டு ஒரு லைக் போடுங்க. பாய். ஒரு லைக் கொடுங்க. பாய்.